ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய தனிப்பாடல்கள் அப்படின்ற படம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாட்டுப்புற பாடல் மற்றும் கவிதை அப்படின்ற 2 படம் பார்த்துருக்கோம். அடுத்ததாக தனிப்பாடல்கள் அப்படின்ற ஒரு படம் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த தனிப்பாடல்கள் அப்படின்னா என்னென்னா, சங்ககால பாடல்களை திரட்டி தொகுத்தது போல இன்று வரையிலும் ஒரு புதிய தடங்களில் பல திரட்டுகள் வெளிவருது. அப்போது தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்களை தான் தனிப்பாடல்கள் என்கிறோம். அந்த மாதிரி அழகிய சொக்கநாதர் ஒரு தனிப்பாடல் எழுதியிருக்காரு. தனிப்பாடலில் சொல் விளையாட்டு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதை வாசிச்சுக்கோங்க. ஓகே. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர். அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர். சிலேடை அப்படின்னா என்னன்னா, இரு பொருள்பட பாடுறதா சிலேடை. ஓகே. இவர் பாடிய தனிப்பாடல்கள் 25க்கும் மேற்பட்டவை. முத்துசாமி என்பவர் இவரை ஆதரித்தார். அழகிய சொக்கநாதரை ஆதரித்தவர் முத்துசாமி. இவர் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. காந்தியம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை, அந்தாதி போன்றவற்றை பாடியுள்ளார். நெல்லையில் இருக்கக்கூடிய தெய்வமான காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை, அந்தாதி போன்றவற்றை பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருளும் இங்கே கொடுத்துருக்காங்க, வாசிச்சுக்கோங்க. அடுத்ததாக தனிப்பாடலில் விடுகதை அப்படின்ற ஒரு தலைப்பில் சுந்தர கவிராயர் அவருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. யார் அந்த சுந்தர கவிராயர் அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர் தான் ஒரு சுந்தர கவிராயர் அப்படின்ற புலவர். உழவுத் தொழிலின் உயர்வை நன்கு உணர்ந்தவர். உழவுத் தொழிலோட உயர்வு நன்கு உணர்ந்தவர். எட்டயபுரம், அருணாச்சலத்துறை, தையூர் முத்து முதலானோர் இந்த புலவரை ஆதரித்துள்ளனர். அருணாச்சலத்துறை, தையூர் முத்து இருவரும் இந்த சுந்தர கவிராயர் அப்படின்ற புலவரை ஆதரிச்சிருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா முக்கியமான படம் சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்கள். சித்து என்னும் சொல் அறிவு என்னும் பொருளை குறிக்கும். சித்து அப்படின்னா அறிவு. அப்போ சித்தர் அப்படின்னா அறிவுடையோர் என்ற பொருளை தரும். சித்தர்கள் இலக்கியம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்தது. அதே சமயம் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் யாருன்னா சித்தர்கள். மெய்யியல் அனுபவங்களை, உருவ வழிபாடு இவங்க எதிர்த்திருக்காங்க. சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்த்திருக்காங்க. வானவியல், யோகாசனம், வர்மம், பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற பல துறைகளில் ஆற்றல் பெற்றவங்கள சித்தர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியும் சித்தர்களுடைய கொடையா இருந்திருக்கு. அப்போ சித்தர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல்களையும் மக்களின் நன்மைக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்காங்க. தம் பாடல்களின் வழி சமூகத்துல நிலவிய மூட பழக்க வழக்கங்களை இவங்க எதிர்த்திருக்காங்க. இவங்க பாடல்களின் வழி. ஓகே. சித்தர்கள் பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனத்தையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒருமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே. சித்தர்கள் மருத்துவத்தில் சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு தனிப்பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களையும் அவை தீர்க்கும் மருந்துகளையும் நம்மளுக்கு கண்டறிந்து கொடுத்துருக்காங்க. அதில் இடைக்காட்டு சித்தரும் குதம்பை சித்தரும் பாடிய பாடல் கொடுத்துருப்பாங்க. இடைக்காட்டு சித்தர். ஓகே. இவர் பாடிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சித்தர் பாடல் கண்டிப்பாக நம்ம வாட்சி தான் ஆகணும், கேட்கலாம், ஏன்னா சிலபஸில் இருக்குது. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை, விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே, பாலில் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே, எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் உதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இது இடைக்காட்டு சித்தர் அவருடைய பாடல். இவருடைய ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்காடு என்ற ஊரில் பிறந்ததனால் இவர் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் போகர் அப்படின்ற ஒரு சித்தருடைய சீடர். போகர்னு ஒரு சித்தர் இருக்காரு. 14 சித்தர்களில் ஒருத்தர் தான் போகர். அவருடைய சீடர் தான் யாரு? இந்த இடைக்காட்டு சித்தர். இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 அப்படின்றத அவருடைய நூல். இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 அப்படின்றது இவருடைய நூலாக இருந்திருக்கு. மெய்ப்பொருளின் தன்மையையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார். கேட்கலாம். மெய்ப்பொருளின் தன்மையையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் பாடிய சித்தர் யாருன்னா இடைக்காட்டு சித்தர். இந்த பாடலுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்து குதம்பை சித்தர் பாடல்கள். வெட்ட வெளித்தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி. மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய், கற்பங்கள் எதுக்கடி. முத்தமிழ் கற்று முயங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய், சத்தங்கள் எதுக்கடி. ஓகே. இதையே குதம்பை சித்தர்னு சொல்றாங்க அப்படின்னா, குதம்பாய் என்ற மகுடு முன்னிலை வருவதால இவர் குதம்பை சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் பாடல்களில் சித்தர்களுடைய இயல்புகள் தான் பெரிதா பேசப்படுது. இந்த பாடலுக்கான பொருள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் பத்தி நம்ம 12ஆம் வகுப்புலேயே பார்த்திருந்தோம். பேரிலக்கியம்னா என்னன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த மாதிரி 4 உறுதி பொருட்கள் இருக்கு. அதை 4 உறுதி பொருட்களை முழுமையாக பாடக்கூடியது பேரிலக்கியம். இதுல ஏதேனும் ஒன்று குறைந்தோ ஏதேனும் 2 அல்லது 3 வைத்து பாடுறதுதான் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். ஓகே. சிற்றிலக்கியங்கள் தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்பினுள் அடங்கும். சிற்றிலக்கியம் 96 வகை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பிடத்தக்கது என்னன்னா, தூது, உலா, பரணி, குறவஞ்சி, பல்லு, அந்தாதி, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், சதகம், இந்த மாதிரி ஒரு சில
சிற்றிலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சூஃபித்துவம் அப்படின்ற ஒரு ஆசியா உம்மா பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மெஞ்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பது தான் சூஃபித்துவம். அதன் தொடக்க புள்ளியாக அலி இபின் அல்பி தாலிப் கருதப்படுகிறார். தத்துவ கோட்பாடுகளையும் அறிவு சார்ந்த தர்க்கங்களையும் தாண்டி ஆழ்ந்த அன்பையும் பக்தியின் வலியுறுத்தும் அகத்தரிசனமே சூபித்துவம் அதோடைய அடிப்படை எனலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆசிரியர் பற்றி. அடுத்து சர்வசமய சமரச கீர்த்தனைகள். சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றுதான் கீர்த்தனைகள். கீர்த்தி என்னும் சொல்லுக்கு புகழ், இசை என பல பொருள் உண்டு. கீர்த்தினா புகழ், இசை. கீர்த்தனை என்பது ஒரு இசை பாடல். சிந்து என்ற பாடல் வகையை கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றது. அதுல குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள் சொல்லிட்டு ஒரு தாய் தந்தையரை வணங்குதலுக்கான ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இது யாருடையது அப்படின்னா மாயூரம் வேதநாயகர். இவர் 5 வகையா இந்த கீர்த்தனைகளை பிரிச்சிருப்பாரு. என்னன்னா தேவதோத்திர கீர்த்தனைகள், ஈஸ்வர வருடத்து பஞ்சத்து கீர்த்தனைகள், ஹிபோபதேச கீர்த்தனைகள், உத்தியோக சம்பந்த கீர்த்தனைகள், குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள், 5 கீர்த்தனைகள் இவர் எழுதியிருப்பாரு. 5 வகையா பிரிச்சிருப்பாரு. இத்தகைய கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் மாயூரம் வேதநாயகர். இவர் பாடிய இசை பாடல் நூல் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள். இதுல 192 கீர்த்தனை பாடல்கள் இருக்குதா. இதை தான் அவர் 5 வகையா பிரிச்சிருக்காரு. வேதநாயகர் அவருடைய பற்றி தகவல் என்னன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள குளத்தூர்ல பிறந்திருக்காரு. சிறுவயதிலேயே ஆங்கில பயிற்சி பெற்றதுனால இவரை ஆங்கில அரசாங்கம் இவரை மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு மொழிபெயர்ப்பாளரா அமர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தரங்கம்பாடி, சீர்காழி, மாயூரம் ஆகிய இடங்கள்ல மாவட்ட நீதிமன்றத்துல முன்சிப்பா இருந்திருக்காரு. இவரு எந்த வருஷம் பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியிருக்காரு அப்படின்னா 1876. இதுதான் தமிழில் வெளியான முதல் புதினம். எந்த வருஷம்? 1876 பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழ் வெளியான முதல் புதினம். ஓகே. ஓவியப்பா என்னன்னா சித்திரக்கவியை ஓவியப்பா என்றும் கூறுவர். சித்திரக்கவி என்பது தமிழில் காணப்படும் இலக்கிய வகைகள்ல ஒன்று. தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணங்கள் சித்திரக்கவியின் தோற்றுவாய். திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட திருவெழுக்கூற்றிருக்கை ஓவியப்பாவோட நம்ம இந்த சித்திரக்கவி திருவெழுக்கூற்றறிக்கை யார் எழுதுனாங்க அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். ஓவியப்பாவின் வகைகள்ல நாகபந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓவியப்பாவில் பல வகைகள் இருக்கு. அது ஒரு வகைதான் நாகபந்தம். நாகப்பிணை என்பதை இதனை தனித்தமிழ் சொற்களால் குறிப்பிடலாம். 2, 4, 8 நாகப்பாம்புகள் ஒன்றொன்று பின்னி கொண்டிருப்பது போல படம் வரையப்படுறதா இது. இரட்டை நாகபந்தம்னா 2 பாம்புகள் ஒன்றொன்று பின்னி புணர்ந்து விளையாடுவது போல சித்திரம் வரையப்படுவது. ஓகே. இதோட இந்த முதல் 7க்கான பாடம் அனைத்துமே முடிஞ்சிருச்சு. ஒரு புக் பேக் கொடுத்துருப்பாங்க. அதை தனி வீடியோவில் பார்க்கலாம். நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் நாட்டுப்பண் அதை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் 1861 1941 தான் இவருடைய காலகட்டம். இவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர். எதற்காக அப்படின்னா கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு தொகுப்புக்காக 1913 அந்த விருது வாங்கப்பட்டிருக்கு. மக்கள் இவரை அன்புடன் குருதேவ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர். ஓகே. அவருடைய மற்றொரு பாடலான அமர் சோனர் பங்களா நமது அண்டை நாடான வங்காளதேசத்துடைய நாட்டுப்பண்ணாக இருக்கு. கொல்கத்தாவை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர் தமது 8வது வயதிலேயே கவிதைகளை எழுத தொடங்கியிருக்காரு. அப்போ 16வது வயதுல இவர் முதல் கவிதை தொகுப்பு என்னன்னா பானு சிம்கா அப்படின்ற ஒரு புனைப்பெயர் எழுதியிருக்காரு. பானு சிம்கானா சூரிய சிங்கம். அப்போ தாகூர் பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை ஆதரித்தார். அவரது பெயரும் புகழும் அவரது படைப்புகள் வாயிலாகவும் அவர் நிறுவிய விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இவர் தான் நிறுவியிருக்காரு. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை. ஓகே. அந்த கல்வி நிறுவனத்தின் மூலமும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஓகே. அடுத்த வீடியோல இந்த முதல் 7க்கான புக் பேக் பார்க்கலாம். தேங்க்யூ.